ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனல் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் நூடுல்ஸ் எப்படி பண்ணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அண்ட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க குடை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும், அது நம்ம ஸ்மெல் வந்து நல்லாவே தெரியும். அது போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்க கேரட்டும் அண்ட் கோஸ் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட்ருங்க. இந்த கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். அது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் மசாலா வந்து ஃப்ரைட் ரைஸ் ஹாப்பி மாம் மிக்ஸ் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சுருந்த நூடுல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உதிரியாக ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் வேக வைக்கும் போது வினிகர் இல்லைனா ஆயில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு வேக வச்சிங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஒட்டாது, பிரிஞ்சு வரும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அந்த மசாலாவோட நூடுல்ஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நூடுல்ஸுமே அது ஃப்ரை ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஸ் ஊற்றுறோம். என்ன சாஸ்ன்னு ஊற்றுறோம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மூடி ஊற்றிருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் சில்லி சாஸ், இங்கே ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் ஓகே தான், க்ரீன் இருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு எது இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர் வந்து பொரித்து இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து 4 மெம்பர்ஸ்க்கு வந்து சமைச்சிருக்கோம். நீங்கள் எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காலிஃப்ளவர் நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கிண்டும் போது ரொம்ப நார்மலாக ஃப்ரை பண்ணாதீங்க. அதை எடுத்து மேலே போட்டிங்கன்னா தான் அது கொஞ்சம் நல்லா இதுவாகிடும். இல்லைனா வச்சுக்கோங்க நூடுல்ஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு பெருசாக வேணுங்கிறதுனால அப்படியே நார்மலாக எடுத்து அப்படியே உதிரியாக போடுவோம் இல்லையா, அதை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.